ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ்பின் ஷகிலா கிச்சன். நம்ம ஜோஸ்பின் ஷகிலா கிச்சனில் முருங்கீரை சாம்பாரும் முருங்கைக்காய் தொக்கும் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டில் ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். அந்த குக்கரில் 1.5 டம்ளர் துவரம் பருப்பு, 1 டம்ளர் சிறுபருப்பு எடுத்து நல்லா 3-4 டைம் கழுவி எடுத்துக்கலாம். அதோடு 3 தக்காளி, பழுத்த தக்காளி 3 சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 20-30 சேர்த்துக்கணும். 2 கட்டி பூண்டை உரித்து சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள் தேவையான அளவு மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். ஒரு சிட்டிக்கு தேவையான அளவு குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 1.5 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். பச்சை மிளகா ஒரு 2 போட்டுக்கலாம். அதோடு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கின்னு குக்கரில் விசில் போட்டுக்கலாம். அதனால் அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கின்னு விசில் போட்டுக்கின்னு நம்ம முருங்கீரையில் சாம்பார்லாம் நம்ம செய்து கொடுத்தா குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ ஹெல்த்தியும் கூட. அதோட குக்கரில் விசிலும் போயிட்டு சைடில் அப்பளமும் பொரிச்சு எடுத்துக்கிறேன். முருங்கீரை தொக்கு செய்கிறதுக்காக குக்கரில் விசில் வரதுக்குள்ள நம்ம முருங்கைக்காய் தொக்கு செய்துக்கலான்னு ஃபஸ்ட்டில் அந்த ஆயிலே அப்பளத்தை பொரிச்சு எடுத்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சாச்சு. தேவையான அளவு சீரகம், கடுகு போட்டுன்னு நல்லா பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை போட்டுக்கலாம். அதோட வெங்காயம் 2 வெங்காயம், பச்சை மிளகா, ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் நல்லா வதக்குன்னு வதக்கி வச்சுருங்க. அதோட குக்கர்லேயும் விசில் வந்துன்னு இருக்குது. ஒரு 3-4 விசில் வந்தால் போதும். அதோடு நல்லா வதக்கி விடலாம். நல்லா வதக்கினாங்க விசில் 3-4 வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதோடு தக்காளி 2 தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா தொக்கு முருங்கைக்காய் தொக்கு சுமல் ஜூஸியாக சூப்பராக இருக்கும். இந்த டைப்லேயே நீங்கள் செய்து பாருங்கள். இந்த மாதிரி செய்து பாருங்கள். அப்படியே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதோடு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் கலர் மாறி வரும். நல்லா குழஞ்சி வரும். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கணும். அதுவும் முருங்கீரை 2 உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவிடலாம். அப்போ தான் அந்த முருங்கீரைகளை தூசு எல்லாம் போகும். மஞ்சத்தூள் உப்பு போட்டு கழுவிக்கலாம். அதோட முருங்கீரையும் கழுவி வச்சாச்சு. அதோட முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சாச்சு. அதையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்தாச்சு. இதில் முருங்கைக்காயை போட்டுக்கலாம். இந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி தான் சூப்பராக இருக்கும். அல்டிமேட்டான ஒரு முருங்கைக்காய் தொக்காக இருக்கும். இரும்பு சத்து அதிகம். நீங்கள் காய்கறி குழந்தைங்களுக்கு பழகி விட்டிங்கன்னா தான் நம்ம நல்லா எந்த வித நோய் நொடியும் நல்லா இருக்கலாம். குழந்தைங்களுக்கும் ஹாஸ்பிட்டல் செலவு கம்மியாகும். நம்மளுக்கும் ஹெல்த்தி, நம்மளுக்கும் மன நிறைவாக இருக்கலாம். அதிகம் சேர்த்துனா நல்லா முருங்கைக்காய் போட்டு நல்லா வதக்குன்னு வதக்கி விடணும். போட்டு தேவையான அளவு மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். வேறு எந்த மசாலாவும் சேர்க்கத்தால இதே நல்லா தொக்கு சூப்பராக இருக்கும். அதில் கூட சாப்பாடு பிசைஞ்சு சாப்பிட்லாம். தேவையான அளவு தண்ணி, அந்த முருங்கைக்காய் வேகிறதுக்காக தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அதை நல்லா கிளறி விடணும். விட்டுட்டு இதில் விசிலும் போயாச்சு. குக்கரில் நம்ம சிறுபருப்பும் துவரம்பருப்பும் போடுறதுல விசில் வந்தாச்சு. பாருங்கள் நல்லா குழஞ்சி சூப்பராக வந்தாச்சு. அதிலே தேவையான அளவு பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். அதோடு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்தா முருங்கீரை அந்த கடையில் சேர்த்து கடைஞ்சால் தான் நல்லாயிருக்கும். சூப்பராக கலர் மாறாமல் இருக்கும். பச்சை பசேல்னு முருங்கீரை சாம்பார். அந்த சிறுபருப்பு துவரம்பருப்பு கடையிலே முருங்கீரை போட்டு நல்லா கடைஞ்சிக்கலாம்.
அதிலே பாதி குக் ஆகிட்ருக்கோம். அது ஒன்று தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். முருங்கைக்காய் தொக்கு கொதி வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தொக்காக வரணும், அதுக்காக வெயிட் பண்ணலாம். அதோடு வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம். அருமையான முருங்கீரை சாம்பார் ரெடி ஆகிடுது. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஒரு சின்ன ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம், காஞ்ச மிளகா 2 சேர்த்துக்கலாம் வாசனைக்காக. நல்லா காஞ்ச மிளகா, சீரகம், கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். அதான் வாசனை சூப்பராக இருக்கும். அதோட நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த முருங்கீரையை சேர்த்துக்கலாம். சாம்பாரை சேர்த்துக்கு நல்லா ஒரு கொதி வந்தவுடனே இறக்கி சாப்பிட்டா அருமையான முருங்கீரை சாம்பார் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கொதி வரணும், அப்போதான் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். மூடி போடாத கொஞ்சம் நேரம் குக் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த பசுமை மாறாத நல்லா இப்போ சாம்பார் பாருங்கள், அந்த பசுமை மாறாத முருங்கீரை வந்து நல்லா கொதி வந்துடுச்சு. சலன்னு மூடி போட்டாத கொஞ்சம் நேரம் கொதிக்க வைங்க. அதோடு முருங்காயும் நல்லா வந்து தண்ணி சுண்டு வந்துச்சு, முருங்காய் தொக்கும் தண்ணி சுண்டு வந்துச்சு. அப்புறம் தேங்காய் சேர்த்துக்கலாம், துரி வச்சுருந்த தேங்காய் போட்டுக்கலாம். அதோட சாம்பார்லேயும் கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கலாம், சூப்பராக இருக்கும் மணமாக. நல்லா ஒரு கிளறலாம். தண்ணியும் சுண்டாச்சு தொக்குக்கு. நல்ல ஒரு கிளறி விட்டு நம்ம இறக்கிடலாம். தொக்கும் ரெடி ஆகிடுச்சு, சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சூப்பராக ஹெல்த்தியான முருங்கீரை சாம்பார், முருங்கைக்காய் தொக்கு, சுட சுட ஆவி பறக்க சாதம், முருங்கைக்கீரை ஹெல்த்தியான முருங்கீரை சாம்பார், இரும்பு சத்து அதிகம் நிறைந்த முருங்கீரை சாம்பார். எங்கள் பசங்களாம் விரும்பி சாப்பிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு 2 டைம் சாப்பாடே வாங்கி சாப்பிட்டாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த சாம்பார் செய்தால் கொஞ்சம் அதிகமாகவும் செய்துக்குங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்லது. அதோட மாங்காய் பச்சடி நான் ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டுக்கிறேன். மாங்காய் பச்சடி இருந்துச்சு, அதையும் வச்சுக்கின்னு கெட்டி தயிர். வாங்க சாப்பிட்லாம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்பளம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.